ஏன் மாஸ்டர் வராரு? ஏன் மாஸ்டர் வராருல? சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடுவார்ல. சீக்கிரம் கம்பெனி வரைக்கிற சிலம்பு போட்டியில பைல்வான் பின்னி எடுத்துட்டாரு. அவர் கூட மோதறதுக்கு யாரு இல்லையா? யாருமே இல்லையா? இதோ புளியங்குளத்து புலி. என்ன தமிழ் சட்டை? தமிழ் சட்டை தவளை வெளியே வரும்டா. தவளை குட்டி கூட வெளியே வர மாட்டேங்குது. இப்ப பாருங்க மாஸ்டர். நல்லா டேய் என்ன வெயிட் தூக்குறாம? என்ன வெயிட் தூக்குறா? அங்க மாதிரி என் பழைய உடம்ப பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு. நேத்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பர்பி 50 ரெப்டேஷன்ஸ் நான் பண்ணேன். நல்லா தெரியும் நெக்ஸ்ட் டே வந்து செம்ம பெயின் இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி டே நேற்று பண்ணும்போதே எங்கெல்லாம் பெயின் இருந்துச்சோ அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதனாலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எனக்கு வரக்கூடிய பெயின் நல்லாவே ரெடியூஸ் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், அக்குப்ரெஷரில் எப்படி பெயின் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LI4 அப்படிங்கிற ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் வரும். ஸோ இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பெயின் ரெடியூஸ் பண்ணி தரும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50% பெயின் ஈஸியாகவே இதை கட் டவுன் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு இது எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிட்டு பாருங்க. என்னன்னா இந்த வெப் இருக்குல்ல, ஓகே, இந்த வெப் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுங்க, ஜென்டிலாக ஒரு 60 வாட்டி ப்ரெஷர் மட்டும் பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு 1 மினிட்டுக்கு ஜென்டலா ப்ரெஷர் மட்டும் பண்ணுங்க. இந்த ரைட்லயும் பண்ணுங்க அண்ட் லெஃப்ட்லயும் பண்ணுங்க. இது பண்ணினாலே ஒரு 50% பெயின் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆயிடும். இதை ஏன் இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணுங்க அண்ட் மசாஜ் பண்ணுங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் நீங்க காலையில தூங்கி எழுந்துக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா பெயின் இருக்கும் உடம்புல. இதெல்லாம் என்ன ஆகும், நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு ரொம்ப உடம்பு வலி இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மசாஜ் பண்ணிக்கோங்க, கூட LI4 அப்படிங்கிற அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை அப்ளை பண்ணுங்க. இதோட இன்னொரு விஷயம் நான் என்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு முன்னாடி நான் கத்துக்கிட்டது ஏஞ்சல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு தெரப்பி நான் கத்துக்கிட்டேன். இதுல வந்து சக்ரா பேலன்சிங் மெடிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இது வந்து சக்ராஸை எப்படி பேலன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன் இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன், தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிடுவேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் கொடுக்கும். இது மேட்டர் ஆஃப் எஸ் ஆர் நோ. என்னன்னா ப்ரோகாஸ்டினேட் பண்ணாம நம்ம பார்த்துக்கோம். காலையில எழுந்துட்டு ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு இல்ல வேண்டாம் எனக்கு இன்னைக்கு டயர்டா இருக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு சாக்கு எக்ஸ்கியூஸ் சொல்றதை வந்து இந்த மெடிடேஷன் கட்டாயம் அவாய்ட் பண்ணும். ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கும். ஸோ அந்த பைசப்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா பெயின் ரெடியூஸ் ஆகும். இன்னொரு விஷயம், LI4 அப்படிங்கிற அக்குப்ரெஷர் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இந்த மாதிரி மெடிடேஷன், எனி ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன் நீங்க பண்ணிக்கிட்டாலே போதும். ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கே உணர ஆரம்பிச்சிருவோம். ஏஞ்சல் தெரப்பி மெடிடேஷன் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். இதை பத்தி யாருக்காச்சும் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆத்மன் ஹீலிங் சென்டர் அங்கதான் நான் கத்துக்கிட்டேன். அண்ட் டாக்டர் மதீனா தான் கத்து கொடுத்தாங்க. ஏஞ்சல் தெரப்பி, அக்குபங்க்சர், ரேக் அது மாதிரி ஏதாச்சும் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் அவங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தருவாங்க. இது எப்படிலாம் கத்துக்கலாம் அண்ட் எப்படிலாம் இது பயன்படும் அப்படின்றத உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட். வெற்றி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம்.